பார்க்க போறது என்ன அப்படின்னா 11 அதுக்கான வகுத்தல் விதி நம்பர் 11 அதுக்கான டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இதை கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கோங்க, ஏன்னா குழப்பக்கூடிய ஒண்ணு. ஓகே வாங்க, இப்ப இந்த 11 இதுக்கான வகுத்தல் விதியில முக்கியமான ஒரு ஸ்டெப், எத்தனை இலக்கங்கள் கொடுத்திருக்காங்களோ அதாவது டிஜிட்ஸ், இதுல 1 3 5 7 இந்த மாதிரி இருக்க டிஜிட்ஸை கூட்டணும். அதுக்கப்புறமா 2 4 6 இப்படி போற டிஜிட்டை தனியா கூட்டிக்கணும். ரெண்டையும் தனித்தனியா கூட்டிட்டு என்ன பண்ணணும், ரெண்டையும் கழிச்சு பார்த்தா 1 0 வரணும். அப்படி இல்லையா 11 அதோட 11ஓட மடங்கு, இதுல ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா அது கண்டிப்பா 11ஆல வகுபட்டுருங்க. இதுதான் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் 11க்கானது. இப்ப ஒரு எக்ஸாம்பிள பாத்துருவோமா, 4675 4 6 7 5 மொத்தம் 4 இலக்கம் தான் கொடுத்துருக்கோம். சிம்பிளா உங்களுக்கு புரியட்டும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம முதல் ரூல்ஸ் என்ன, ஒற்றை இலக்கத்துல கூட்டணும். அதாவது ஒற்றை இலக்கம்னா இந்த கொடுத்திருக்க இலக்கங்கள்ல இடம்பெற 1வது 3வது இப்படி, ஓகேங்களா? இப்ப இத வந்து லெஃப்ட் டு ரைட் தாங்க வந்து நம்ம கூட்டணும். ரைட்ல இருந்து 1வது ஸ்தானம் தான் இப்படி தானே வரும், அப்படி போக வேண்டாங்க, லெஃப்ட்ல இருந்து ரைட்டே போலாம். 4 6 7 5 இருக்குங்க இல்லையா? இப்ப 1ன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 4, 3 அப்படின்னு எடுத்தோம்னா அது வந்து 7, ரெண்டையும் கூட்டுங்க, 7 4 11, அது ஒரு பக்கத்துல இருக்கட்டுங்க. அடுத்து இன்னொரு ஸ்டெப் என்ன சொன்னோம், 2 4 6 இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கூட்டணும். இங்க என்ன இருக்கு, 4 ஸ்தானம் தான். இப்ப இதுல ரெண்டாவதா இருக்க நம்பர் என்ன, 4 6 7 5ல 6. 4வது இருக்க நம்பர் என்ன, 4 6 7 5ல 5. இது ரெண்டையும் கூட்டுங்க, 6 5 11. ஏற்கனவே 4 7 11, அது ஒரு 11, இது ஒரு 11. ரெண்டையும் கழிச்சோம்னா என்னங்க வரும், 0. நம்ம சொன்ன அந்த ஸ்டெப் வந்துருச்சா, 0 வரணும், 11 வரணும், அல்லது 11உடைய மடங்குகள் வந்தா அந்த நம்பரானது கண்டிப்பா 11ஆல வகுப்பட்டுவிடும். இதுதாங்க டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் ஃபார் நம்பர் 11. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வந்து கடினமான சம்ஸ் தான் எளிமையா வேணும், வித்தவுட் பென் அண்ட் பேப்பர், பென்னோ பேப்பரோ இல்லாமையே நான் போடணுங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய கருத்துகள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணிருங்க. நம்ம யூடியூப் சேனலான பிரசாத் அருண், அதை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோல பார்ப்பாங்க. பாய்.